ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வரைஞ்சிட்டு இது டேஞ்சன்ட் லென்த் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஓ, அவுட்ரு பாயிண்ட் பி, நம்மளாம் வச்சுக்க வேண்டியது ஏதோ ஒரு லெட்டர். ஸோ இதில் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரேடியஸ்ன்றதுனா ஓஏ. ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஓபி away with the center 25 centimeter. So any tangent with radius to the circle make it the angle is 90 degree. அதாவது angle A வந்து பார்த்தீங்கன்னா 90 degree. In triangle OAP ல angle A வந்து என்ன 90. So angle 90 னும் போது நம்ம by Pythagoras யூஸ் பண்றோம். By Pythagoras theorem என்ன சொல்றது, ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் யாருன்னா ஓபி. ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். The square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides. So OP இது நம்மளுக்கு 25 square OA R square, that is radius, AP 24 square. The 625 equal to R square equal to 576. So இதில் நம்ம R square கண்டுபிடிக்கலாம். R square equal to 625 minus 576. So R square equal to 49. Then R equal to root 49 equal to 7 centimeter. That is the radius of the circle. So radius of the circle 7 centimeter. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. The same model. So triangle LMN அவங்களே கொடுத்துருக்காங்க. அது இன்சைடு ஒரு சர்க்கிளுக்கு L is angle 90 degree. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இது மிக்ஸ் ஆகிற சைடு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் ஒரு சர்க்கிள் போட்டு தான் போட முடியும். இது சர்க்கிள் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம்னா இது ஹைபோட்டனஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எல் வந்து 90 டிகிரி. நீங்கள் எம்என் எங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே கீழே. ஸோ இது 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். இது 90 டிகிரி எல். ஸோ இது ரேடியஸ். சென்டர் அட் ஓனா ரேடியஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னும் போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நம்ம எம்என் வைக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் MLN. So angle L is 90 degree. The same way using Pythagoras theorem. Mn square is equal to Lm square plus Ln square. So 6 square plus 8 square. So 6 square 36. 8 square 64. To total 100. Mn square. So root எடுத்தோம் அப்படின்னா 10. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சது 10 கிடைக்குது. ஸோ இது நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓவில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ் எப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுது. அதாவது இந்த பாயிண்ட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம். என்னென்னு வச்சுக்கலாம், PQR. PQR. ஸோ இந்த PQR பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் MLNலேருந்து 2 லைன் போகிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்கே ஒரு தியரம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, the length of the tangent exterior point to the circle are equal. ஸோ இது 2 டேஞ்சன்ட்னா இது 2 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது 2 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த சைடில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் வருது பிறகு ஆர் அப்படின்னா
இது 6 மைனஸ் ஆர்னு வச்சுக்கலாம். இது 8 மைனஸ் ஆர். இப்போ இது ஆர் ரேடியஸ் அப்படின்னா இது 8 மைனஸ் ஆர், இது 6 மைனஸ் ஆர். அப்படி வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், length of the tangent all sides are equal. அதாவது NQ is equal to MQ, சாரி NQ is equal to PN. அதே மாதிரி LP is equal to இங்கே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இதை ரேடியஸ் ஆர் எடுத்துட்டா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் மாதிரி. அப்போது இது ஆறுனா இந்த சைடு 6 மைனஸ் ஆர் வரும், இது ஆறுனா இது 8 மைனஸ் ஆர் வரும். அப்போ இதுவும் 8 மைனஸ் ஆர் தான். ஓகேவா? இங்கே 6 மைனஸ் ஆர் இந்த டேஞ்சன்ட். அப்படின்னும் போது இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த சைடில் நம்ம ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இந்த லென்த்து பாருங்கள் 10. ஸோ mn ஈக்குவல் டு 10 கொண்டு வச்சுருக்குமா? ஸோ mn ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த 10 ஈக்குவல் டு என்ன வருது? 8 மைனஸ் ஆர் ப்ளஸ் 6 மைனஸ் ஆர். ஸோ 10 ஈக்குவல் டு 14 மைனஸ் 2r. இந்த 2r இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 14 மைனஸ் 10. ஸோ 2r is equal to 4. ஸோ r equal to 2. தென் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2 சென்டிமீட்டர். இதெல்லாம் நீங்கள் சைடில் எழுதணும். என்ன அப்படின்னா இந்த PN ஈக்குவல் டு NQ, அதே மாதிரி MQ ஈக்குவல் டு MR. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே 8 மைனஸ் ஆர்னும் 6 மைனஸ் ஆர்னும் எடுத்துக்கோ. இவ்வளோ போட்டால் போதும். அது ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அது இதே கான்செப்ட் தான். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதே கான்செப்ட், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆர் ஈக்குவல் ஃப்ரம் டு த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டு த சர்க்கிள் அப்படின்ற மாதிரி இது ஒரு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டு இதில் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அது 3 நேரம் டச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ட்ரையாங்கிள் பேர் வச்சுக்கலாம். என்னது? ABC. இதுக்குள்ள பேர் என்ன? DEF. நீங்கள் என்ன பேர்னா வச்சுக்கலாம். அவங்க ஏபிசின்னு கொடுத்தனால நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போடுறோம். அவங்க டிஇ அந்த பாயிண்ட்ஸ் ஆன் ஏபி பிசி சிஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அதில் படிச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த சைடு 12 சென்டிமீட்டர். பிசி சைடு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது நம்ம இதில் எக்ஸ் ஒய் ஒரு உதாரணத்துக்கு வச்சுட்டோம்னா இது எக்ஸ்னா இது எக்ஸ், இது ஒய்னா இதுவும் ஒய், இது ஜட்டுனா இதுவும் ஜட். ஏன்னா இது ஒன்று எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டு த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஜெட், எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 10. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 8. இதை 3 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்காங்க. ஈக்குவேஷன் 1 2 3 ஃப்ரம் ஃபிகர் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இப்போ சம் ஆஃப் த ஆல் சைட்ஸ் இந்த 3 கொடுத்துருக்கல 1 2 3 இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது 2x 2y 2z வரும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு இங்கே எழுதுங்க ஆடு 1 2 3. 2x 2y 2z வரும்போது 2 எடுத்துட்டோம்னா சரி சரி ஆட் பண்ணாலும் 30 வரும். 12 + 8 20, 20 + 10 30. ஸோ இந்த 2ஆல் சைக்கிள் பண்ணிங்கன்னா 15 வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 15. ஸோ இதில் ஒய் ப்ளஸ் ஜட் பாருங்கள் ஃப்ரம் 3ல் 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 15 வந்துடும்னா இதை சப்ராக்ட் பண்ணாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 15 - 8 எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இதை கொண்டு போயிட்டு ஃப்ரம் 1ல் போட்டிங்கன்னா z வேல்யூ கிடைக்கும். ஸோ 7 + z இஸ் ஈக்குவல் டு 10னா z இஸ் ஈக்குவல் டு 7 - 10 - 7 3.
அதே ஒய் வேணும்னா நம்ம செகண்டில் போட்டோம்னா 7 + y is equal to 12. அப்போ y is equal to 12 - 7 5. அப்போ x 7 z 3 y 5. இவங்க கேட்டது என்ன சார், எக்ஸ் ஒய் செட்டா கிடையாது. அவங்க கேட்டது வந்து ஏடி பிஇ சிஎஃப். இப்போ ஏடின்றது யாரு, எக்ஸ். ஹென்ஸ் ஏடி எக்ஸ் எவ்வளவு 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிஇ. பின்றது யாரு, ஒய். அப்போ 5. பி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சிஎஃப். ஸோ சிஎஃப்ன்றது யாரு, Z. ஸோ Z = 3 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே நம்ம எந்த பேரையும் மாற்ற முடியாது. நம்ம ஒரு நேம் தான் எக்ஸைஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்த ட்ரையாங்கிள் படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏபிசி ட்ரையாங்கிள், ஏபியோட மிட் பாயிண்ட் டி, பிசியோட மிட் பாயிண்ட் இ, ஏசியோட மிட் எஃப், அப்படி வச்சு போட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அடுத்த 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, PQ with a tangent. ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர் போடுறாங்க. அந்த ஆரிஜின் வழியாக ஒரு டயாமீட்டர் போகுது. PQ வந்து டேஞ்சன்ட். அது இப்படி இருக்கு. P இது வந்து Q. இது வந்து ஆர்னு வச்சுக்கலாம், இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்னு, POR. POR இது வந்து 120 டிகிரி. ஸோ இது 120 டிகிரி அப்படின்னா ஒரு டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனை இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 180 லீனியர் ஆங்கிள் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆங்கிள். அதாவது PORன்ற ஸ்ட்ரெயிட் லைன் 180. அப்போது 180ல் 120 போச்சுன்னா இது 60. ஓகேவா? அது நம்ம டைரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வேணால் எழுதிக்கலாம். ஆங்கிள் POR ப்ளஸ் ஆங்கிள் POQ. POR ப்ளஸ் POQ வந்து 180 டிகிரி. ஸோ இதில் POR பார்த்தீங்கன்னா 120. அப்போ POQ என்ன சார், மைனஸ் பண்ணுங்க. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா POQ = 180 - 120 60. இது 60 கண்டுபிடிச்சிட்டோம். என்னதான் சொன்னால் ரேடியஸ், இது வந்து டயாமீட்டர், நம்ம ரேடியஸ் எடுத்துக்கலாம். அப்போ ரேடியஸ் touches the tangent, இப்போ மேக் இட் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் OQPல 3 ஆங்கிள் இருக்கா? என்ன ஆங்கிள், ஆங்கிள் POQ plus angle PQO plus angle OPQ equal to 180 degree. The sum of angles, 3 angles of triangle is 180. அதாவது சென்டரில் பாருங்க OQP. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ஆங்கிள் POQ எவ்வளவு, POQ 60, PQO 90. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது OPQ, ஆங்கிள் OPQ. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் ஆங்கிள் OPQ = 180. இதை மைனஸ் பண்ணுங்க. ஆங்கிள் OPQ to 180 minus 150 பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இதுதான் அந்த கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக 5th கொஸ்டின் பாருங்க.
ஃபிஃப்த் கொஸ்டின் அது சேம். ஒரு சர்க்கிள் இருக்கு, அங்க ஒரு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓல இருந்து இங்க ஆங்கிள் ஏபி இஸ் கார்டு, அங்க பி, இது வந்து ஏ, இது வந்து ஓ. இங்க ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, இந்த டேஞ்சன்ட்டுக்கு டீன்னு வச்சுருக்காங்க. இந்த ஆங்கிள் ஏபிடி ஆங்கிள் வந்து 65 டிகிரி. அப்போ ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஓபி, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நாம 65 நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அது ஓபிடி. இந்த ஆங்கிள் ஓபிடி பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சன்ட் ரேடியஸ் டச் ஆகுது. இது ஆங்கிள் எவ்வளோ மொத்தம் 90 டிகிரி. இது ஸ்ட்ரெயிட் லைன் 90 டிகிரி இல்லையா? ஸோ 90ல் 65 போச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும்? ஆங்கிள் ஓபிஏ, ஆங்கிள் ஓபிஏ ஈக்குவல் டு 90 minus 65 equal to 25. இந்த ஆங்கிள் 25. அப்போ இந்த ஆங்கிள் அவசரம் இருக்கும். இது வந்து கார்டு. அப்போ ரேடியஸ் ரேடியஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி வந்ததுனால நம்மளுக்கு என்னன்னா இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஓஏபியும் 25 டிகிரி. ஓகேவா? அப்போ இதுவும் 20, இதுவும் 25. இப்போ 3 ஆங்கிளுடைய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஓஏபியில் ஆங்கிள் ஏஓபி நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஆங்கிள் ஓபிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு 180 டிகிரி வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டு எவ்வளோ வருது? 25 ப்ளஸ் ஒரு 25 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் ஏஓபி தான் பயன் பண்ணணும். ஸோ இது 50 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 130. ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50, 130. இதுதான். ஓகேவா? ஸோ 5 சம் பார்த்துட்டோம். ஸோ மீதி 5 சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.